இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆழமானதுன்னே சொல்லலாம். இந்திய சுதந்திரம் பத்தின திராவிட இயக்கத் தலைவர்களோட பார்வை. அதுவும் குறிப்பா ஒரு விமர்சன கண்ணோட்டத்தை அலசுற சில கட்டுரைகளை நீங்க கொடுத்திருக்கீங்க. இதுல ஈவே ராமசாமி, அண்ணாதுரை ஒரு பக்கமும், அவங்களுக்கு நேர் எதிரான பார்வையில நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இன்னொரு பக்கமும் நிக்கிற மாதிரி இந்த கட்டுரைகள் ஒரு சித்திரத்தை உருவாக்குது. ஆமா. இந்த கட்டுரைகளோட நோக்கம் யார் சரி யார் தப்புன்னு தீர்ப்பு சொல்றதை விட ஒரு தலைவரோட தொலைநோக்கு பார்வையை நம்ம எப்படி அலையறதுங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறது தான். அதாவது நிகழ்காலத்துல இருக்கிற சிக்கல்களை மட்டும் வச்சு ஒரு முடிவுக்கு வர்றது சரியான தலைமையா? இல்ல, அந்த சிக்கல்களுக்கு நடுவுலையும் எதிர்காலத்து மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறது தான் சரியான தலைமையா? இந்த ஒரு கேள்வியை மையமா வச்சுதான் நம்ம இந்த ஆய்வு அணுக போறோம். அருமையான தொடக்கம். அப்போ அந்த மைய கேள்வியோட முதல் புள்ளிக்கு வருவோம். இந்திய சுதந்திர தினத்தை ஈவே ராமசாமி துக்க தினம் அப்படின்னு சொன்னதா கட்டுரையில வர்ற ஒரு ஒரு அதிர்ச்சியான தகவல் இருந்து ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா, அதுதான் சரியான தொடக்கம். சுதந்திர தினம் மட்டுமல்ல, குடியரசு தினத்தையும் அவர் கருப்பு தினம் அல்லது துக்க தினம் அப்படின்னு தான் பார்த்ததா இந்த கட்டுரை குறிப்பிடுது. ஓ, ரெண்டுமே வா? சுதந்திர தினம் மட்டும் இல்ல? ஆமா, ரெண்டுமே தான். இது மேலோட்டமா பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கலாம். ஆனா கட்டுரை இதுக்குள்ள ஆழமா போய் அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு விளக்க முயற்சிக்குது. சரி, அப்போ இந்திய சுதந்திரத்தையே ஒரு துக்க தினமா பார்க்கிற ஒருத்தர் அதே சமயத்துல நடந்த இன்னொரு பெரிய நிகழ்வான பாகிஸ்தான் பிரிவினையை எப்படி பார்த்தார்? அது ரெண்டையும் ஒப்பிடும்போது ஒரு முரண்பாடு தெரியுதே. இங்கேதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சிக்கலாகுது. கட்டுரைப்படி அவர் பாகிஸ்தான் உருவாக்கத்தை அறிவு ததும்பும் திட்டம் அப்படின்னு பாராட்டினார்னு சொல்லப்படுது. என்னது, அறிவு ததும்பும் திட்டமா? ஆமா, இதுதான் ரொம்பவே குழப்பமான ஒரு இடம். ஒன்னு துக்கம், இன்னொன்னு அறிவு ததும்பும் திட்டம். ஆமா, இது சுத்தமா புரியல. இந்திய சுதந்திரம் துக்கம்னா பாகிஸ்தான் உருவாக்கம் எப்படி ஒரு நல்ல திட்டமாகும்? இந்த பார்வைக்கு பின்னாடி இருந்த அரசியல் என்னன்னு கட்டுரை விவாதிக்குதா? கட்டுரை இதை நேரடியா விவாதிக்காம அந்த பார்வையின் நீண்டகால விளைவுகளை வச்சு ஒரு விமர்சனத்தை முன்வைக்குது. அது ஒரு பெரிய ஒப்பீட்டை செய்யுது. அதாவது, ஈவே ராமசாமியாரால வரவேற்கப்பட்ட பாகிஸ்தான் இன்னைக்கு உலகத்துக்கு தீவிரவாதிகளை ஏற்றுமதி செய்யும் நாடாகவும், அவரால பழிக்கப்பட்ட இந்தியா உலகத்துக்கு விஞ்ஞானிகளையும் மென்பொருள் வல்லுநர்களையும் ஏற்றுமதி செய்யும் நாடாகவும் இருக்குன்னு கட்டுரை ஒரு கூர்மையான வாதத்தை வைக்குது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த, ஆனா அதே சமயம் கொஞ்சம் எளிமைப்படுத்தப்பட்ட ஒப்பீடா தெரியுதே. அதாவது, இன்னைக்கு இருக்கிற நிலைய வச்சு 75 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்த நிலைப்பாட்டை விமர்சிக்கிறது. இது கட்டுரை ஏதோ ஒரு நேரடியான விளைவுன்னு சொல்லுதா இல்ல ஒரு குறியீடா பயன்படுத்துதா? நல்ல கேள்வி. கட்டுரை இது ஒரு நேரடியான விளைவுன்னு நிரூபிக்க முயற்சிக்கல. ஆனா, ஒரு தலைவரோட தொலைநோக்கு பார்வை எவ்வளவு தவறா போகலாங்கிறதுக்கு இதை ஒரு குறியீடா பயன்படுத்துது. ஒரே மதத்தை அடிப்படையா வச்சு உருவான பாகிஸ்தான்ல மசூதிகள்லயே குண்டு வெடிக்குது. ஆனா, பல மதங்கள் இருக்கிற இந்தியாவுல நடக்கிற குண்டுவெடிப்புகளுக்கு பெரும்பான்மை சமூகம் காரணம் இல்லைன்னு அது சுட்டிக்காட்டுது. இதன் மூலமா ஈவே ராமசாமியோட கணிப்பு எவ்வளவு தூரம் பிழைச்சு போச்சுன்னு காட்டுறதுதான் கட்டுரையின் நோக்கம். சரி, அப்போ பாகிஸ்தான் விஷயத்துல அவருடைய பார்வை ஒரு தவறான கணிப்புன்னு கட்டுரை சொல்லுது. காந்திய வழியிலான சுதந்திர போராட்டம் பத்தி அவர் என்ன நினைச்சார்? அதையும் கட்டுரை விமர்சிக்குதா? ஆமா, காந்தியோட சத்தியடத்தை அவர் சண்டித்தனம் அப்படின்னும், அது உலகத்துல 5% கூட வெற்றி பெறலன்னு சொன்னதா கட்டுரையில மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. சண்டித்தனமா? ஆமா, இது சுதந்திர போராட்டத்தோட மையத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனா காந்திய வழிமுறை உலக அளவுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இல்லையா? நெல்சன் மண்டேலா மாதிரி. நிச்சயமா, அதைத்தான் கட்டுரையும் பதிலா வைக்குது. நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் மாதிரி உலக தலைவர்கள் காந்திய வழியை பின்பற்றி தான் சரித்திரத்துல நிக்கிறாங்க. ஆனா, ஆயுதம் எடுத்த பல தலைவர்கள் சரித்திரத்தோடு கரைபடிஞ்ச பக்கங்கள்ல இருக்காங்கன்னு அது வாதிடுது. சொல்லப்போனா, காந்தியத்தோட உலகளாவிய முக்கியத்துவத்தை ஈவே ராமசாமி புரிஞ்சுக்க தவறிட்டார்னு கட்டுரை குற்றம் சாட்டுது. இது அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள்ல இருந்த ஒரு சீரான தன்மை மேலேயும் ஒரு கேள்வி எழுப்புது. குறிப்பா முகமது அலி ஜின்னாவோட அவர் வச்சிருந்த உறவு பத்தி கட்டுரை என்ன சொல்லுது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. கட்டுரைப்படி ஈவே ராமசாமி ஜின்னா கிட்ட திராவிடஸ்தான் கிடைக்கிறதுக்கு உதவ சொல்லி கேட்டதா சொல்லப்படுது. ஓ, திராவிடஸ்தான் கோரிக்கை? ஆமா, அது பாகிஸ்தான் கோரிக்கைக்கு இணையான ஒண்ணு. அதாவது, தென்னிந்தியாவுக்கு ஒரு தனி இறையாண்மை கொண்ட நாடு வேணுங்கிற கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு ஜின்னாவோட உதவியை அவர் நாடினார். ஆனா ஜின்னா உதவலையே. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஜின்னா உதவாததால ஈவே ராமசாமி அவரை பழிச்சு பேச ஆரம்பிச்சதா கட்டுரை சொல்லுது.
இது ஒரு நிலையற்ற அரசியல் நிலைப்பாட்டை காட்டுதுன்னு கட்டுரை விமர்சிக்குது. ஆனா விஷயம் அதோட முடியல. அதுக்கப்புறம் அவர் முஸ்லிம்கள் பத்தி பேசினதா ஒரு மேற்கோளையும் கட்டுரை முன்வைக்குது. என்ன மேற்கோள் அது? அது எங்க இருந்து எடுக்கப்பட்டது? 23/4/1964 தேதியிட்ட விடுதலை பத்திரிகையில வந்த ஒரு மேற்கோள கட்டுரை சுட்டிக்காட்டுது. அதுல இங்கிருக்கும் துலுக்கனுக்கு இங்கே என்ன வேலை, ஆப்கானிஸ்தானத்திற்கோ பாகிஸ்தானுக்கோ போகட்டும், உனக்கு இங்க என்ன வேலை, இந்த நாடு உனக்கு எப்படி சொந்தம் அப்படின்னு அவர் கேட்டதா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. இது ரொம்ப முரண்பாடா இருக்கே. ஒரு பக்கம் ஜின்னாவ ஆதரிச்சு திராவிடஸ்தான் கேக்குறது, இன்னொரு பக்கம் முஸ்லிம்கள பாகிஸ்தானுக்கு போக சொல்றது. இந்த கட்டுரை இட எப்படி பாக்குது? இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியலா இல்ல காலப்போக்குல ஏற்பட்ட கொள்கை மாற்றமா? கட்டுரை இத ஒரு கொள்கை மாற்றமா பார்க்கல, சந்தர்ப்பவாத அரசியலுக்கான உதாரணமா தான் கடுமையா விமர்சிக்குது. ஒரு தலைவரோட கொள்கைகள்ல ஒரு சீரான தன்மை இருக்கணும், ஆனா இங்க அது இல்லைங்கிறது தான் கட்டுரையின் வாதம். இது அவருடைய உலக பார்வையோட எல்லைகளையும் காட்டுதுன்னு கட்டுரை அடுத்த கட்டத்துக்கு போகுது. உலக பார்வைன்னு சொல்லும்போது அவர் யாரையெல்லாம் பெரிய தலைவர்களா பார்த்தார்? சமூக சீர்திருத்தத்துக்கான உதாரணமா அவர் துருக்கியின் கமால் பாட்ஷாவையும் ஆப்கானிஸ்தான் அமீரையும் குறிப்பிட்டதா கட்டுரை சொல்லுது. இதுல கட்டுரை ஆசிரியர் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறார். ஐரோப்பாவில மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட எத்தனையோ சிந்தனையாளர்கள், தலைவர்கள் இருக்கும்போதே இவங்கள மட்டும் ஏன் அவர் தேர்ந்தெடுத்தார்? இன்னைக்கு அந்த நாடுகளோட நிலைய வச்சு பாக்கும்போது இந்த கேள்வி இன்னும் வலிமையாகுது. மிக சரியா சொன்னீங்க. ஆப்கானிஸ்தானோட இன்றைய நிலைமை நமக்கு தெரியும். துருக்கியும் மதச்சார்பின்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஈவே ராமசாமியோட உலக அறிவின் எல்லையை காட்டுதுன்னு கட்டுரை ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்குது. சரி, இந்த கட்டுரைகள் முன்வைக்கிற அவநம்பிக்கை அல்லது விமர்சன பார்வை ஈவே ராமசாமியோட முடிஞ்சிடுதா இல்ல அது அடுத்த தலைமுறைக்கும் போனதா சொல்லுதா? அதுதான் முக்கியமான விஷயம். இந்த கண்ணோட்டம் அவரோட மட்டும் நிக்கல. அது ஒரு மரபு மாதிரி அடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்பட்டதா கட்டுரைகள் வாதிடுது. தேசத்தை விமர்சிக்கிறதுல குருவ மிஞ்சிய சிஷ்யன்னு அண்ணாதுரையும் இந்த கட்டுரை உள்ளே கொண்டு வருது. அண்ணாதுரை பத்தி என்ன மாதிரியான விமர்சனம் முன்வைக்கப்படுது? அவரும் இதே மாதிரி அவநம்பிக்கையோட தான் பேசினாரா? ஆமா, ஆனா வேறொரு கோணத்துல. வெள்ளையர்கள் வெளியேறினால் விஞ்ஞானமும் வெளியேறிவிடும். கார், பஸ், ரயில் ஓடாது, தந்தி கூட இருக்காது, மக்களால குண்டூசி கூட செய்ய முடியாது அப்படின்னு அண்ணாதுரை சொன்னதா ஒரு மேற்கோள கட்டுரை காட்டுது. ஒரு நிமிஷம், விஞ்ஞானமே வெளியேறி விடும்பா? இது வெறும் அரசியல் அவநம்பிக்கை இல்ல. சொல்லப்போனா இது இந்திய மக்களோட திறமை மேலேயே வைக்கப்பட்ட ஒரு முழுமையான அவநம்பிக்கை மாதிரி தெரியுதே. எக்ஸாக்ட்லி, நீங்க சரியா புடிச்சிட்டீங்க. இதுதான் கட்டுரைகள் சொல்ல வர மையப்புள்ளி. இது வெள்ளையராட்சி தொடரணுங்கிற அரசியல் பார்வை இல்ல, இந்திய மக்களால சுயமாக எதையும் சாதிக்க முடியாதுங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை. அப்போ ஒரு பக்கம் சுதந்திரம், துக்கத்தினம், இன்னொரு பக்கம் இந்தியர்களால குண்டூசி கூட செய்ய முடியாது. இந்த இரண்டு பார்வைகளுக்கும் மாற்றான ஒரு பார்வை அந்த காலகட்டத்துல இருந்ததா? நம்பிக்கை ஊட்டுற மாதிரி எந்த தலைவரும் பேசலையா? இருந்தாங்க. இங்கதான் இந்த கட்டுரைகள் ஒரு பெரிய திருப்பு முனையை காட்டுது. இந்த இருண்ட பார்வைக்கு நேர்மாறா பிரகாசமான ஒரு பார்வைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முன் வச்சதா கட்டுரை ஒப்பிட்டு காட்டுது. ஓகே, நேதாஜியோட பார்வை எப்படி வித்தியாசமா இருந்துச்சு? இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டால் அது தன் தேவைகளை உணர்ந்து வளரும், உலக நாடுகளுக்கும் தன் பங்களிப்பை அளிக்கும்போது அது எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள் அப்படின்னு நேதாஜி சொன்னத கட்டுரை மேற்கோள் காட்டுது. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு தொலைநோக்கு பார்வை. ரெண்டு பார்வைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒன்னு நம்மால முடியாது, இன்னொன்னு நாம உலகத்துக்கே கொடுப்போம். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நேதாஜி இதை எந்த சூழல்ல சொல்றாருங்கிறது தான். இந்தியாவுல பெரும்பான்மையான மக்கள் கல்வி அறிவு இல்லாம, வறுமையில, மூட நம்பிக்கைகள்ல மூழ்கியிருந்த ஒரு காலத்துல இப்படி ஒரு நம்பிக்கைய அவர் வெளிப்படுத்துறார். மிக சரியான புள்ளி. அந்த சூழல் தான் நேதாஜியோட பார்வையை இன்னும் மகத்தானதாக்குது. கட்டுரை அதையும் சுட்டி காட்டுது. எம் நாட்டு மக்கள் கல்லாதவர்களாக இருக்கலாம், அதற்காக அடிமை வாழ்வே சிறந்தது என சொல்வது சரியா அப்படின்னு நேதாஜி கேட்டதா சொல்லி கட்டுரை அவரை உண்மையான தலைவரா முன்னிறுத்துது. அப்போ கட்டுரை தலைமை பண்பு பத்தி ஒரு நேரடியான கேள்வியை முன்வைக்குது இல்லையா? வெள்ளையர் கால பிடிச்சு வாழ்வதுதான் புத்திசாலித்தனம் என்று சொன்னவர்களா தலைவர்கள்? இல்லை எல்லாத்தையும் மாத்தி நாமளே கத்துக்கிட்டு உயர்ந்து உலகத்துக்கே வழிகாட்டுவோன்னு நம்பிய நேதாஜி போன்றவர்களா தலைவர்கள்? இதுதான் கட்டுரையின் மைய விவாதமா? ஆமா, இது இரண்டு முற்றிலும் மாறுபட்ட உலக பார்வைகளுக்கு இடையான மோதல். ஒன்னு இருக்கிற நிலைமைய வச்சு எதிர்காலத்தை முடக்கிற பார்வை. இன்னொன்னு இருக்கிற நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் எதிர்காலத்தின் மீது அபாரமான நம்பிக்கை வைக்கிற பார்வை.
இறுதியா இந்த கட்டுரைகள் ஒரு உருவகத்தோட முடியுதுன்னு சொன்னீங்க. அது இந்த மொத்த விவாதத்தையும் ஒரே படத்துல காட்டுற மாதிரி இருக்கு. ஆமா, அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த உருவகம். ஒரு தாய் தான் குழந்தை எவ்வளவு மந்தமா இருந்தாலும் அவன் ஒரு நாள் டாக்டர் ஆவான், இன்ஜினியர் ஆவான்னு நம்புவா. அந்த நம்பிக்கையத்தான் நேதாஜி இந்தியா மேல வச்சார். ஆனா உன் பையன் ஆடு மேய்க்கத்தான் லாயக்குன்னு சொல்ற எதிர்மறையான நபர்களை போல ஈவே ராமசாமியும் அண்ணாதுரையும் இந்தியாவோட எதிர்காலம் பத்தி பேசுனாங்கன்னு கட்டுரை கடுமையா விமர்சிக்குது. ம். இன்னொரு உருவகத்தையும் கட்டுரை பயன்படுத்துதுன்னு நினைக்கிறேன். மருத்துவரை வச்சு சொல்றது. ஆமா, மரணப்படுக்கையில இருக்கிற ஒரு நோயாளி கிட்ட கூட ஒரு நல்ல டாக்டர் நீங்க பொழைச்சுக்குவீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நம்பிக்கை ஊட்டுவார். அது அந்த நோயாளிக்கு ஒரு மன பலத்தை கொடுக்கும். நேதாஜியோட செயல் அது மாதிரி ஒரு நம்பிக்கைக்கே நம்பிக்கை ஊட்டும் அற்புத செயல் அப்படின்னு கட்டுரை வர்ணிக்குது. அந்த நம்பிக்கையத்தான் மற்ற தலைவர்கள் தர தவறினாங்கன்னு கட்டுரை முடிக்கிறதா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த நம்பிக்கைய ஈவே ராமசாமியும் அண்ணாதுரையும் தர தவறியதால தான் அவங்க சுதந்திர தினத்தை கருப்பு தினம்னும் விஞ்ஞானம் வெளியேறிவிடும்னு சொன்னாங்கன்னு கட்டுரை தன்னோட வாதத்தை நிறைவு செய்யுது. ஆக ஒரு தேசத்தோட தொடக்கத்துல விதைக்கப்படுறது வெறும் அரசியல் கொள்கைகள் இல்ல, அது அந்த தேசத்தோட மக்கள் மேல வைக்கப்படுற நம்பிக்கை அல்லது அவநம்பிக்கை. அதுதான் அந்த தேசத்தோட பயணத்தையே தீர்மானிக்குதுங்கிறது தான் இந்த கட்டுரைகள் நமக்கு விட்டு செல்ற சிந்தனை. ரொம்ப ஆழமான விவாதம். இது கேக்குற உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பலாம். ஒரு தேசத்தோட தொடக்கத்துல அதோட தலைவர்களால சொல்லப்படுற கதைகள், அதாவது நம்பிக்கை கதைகளா இருந்தாலும் சரி, அவநம்பிக்கை கதைகளா இருந்தாலும் சரி, அது பல தலைமுறைகள் கழிச்சும் அந்த தேசத்தோட மனநிலையையும் அதோட அடையாளத்தையும் எப்படி வடிவமைக்குது? இத பத்தி